மதுரை அருகே இருக்கும் சிறிய கிராமத்தில் எல்லோருக்கும் தெரிந்த பெயர் முத்தம்மா. 45 வயது இருக்கும், கருப்பாக மிளிரும் முகம், எப்போதும் சிரிப்போடு பேசும் பழக்கம். வயலில் வேலை பார்த்தாலும் கண்ணில் ஒரு தனி கவர்ச்சி. கணவர் சில வருடங்களுக்கு முன் இறந்து போனதால் தனியாகவே 2 ஏக்கர் வயலை பார்த்து கொண்டு வாழ்ந்து வந்தாள். கிராமத்தில் புதிதாக வந்தவன் முருகன், 35 வயது. டிராக்டர் ஓட்டுவதும் வயலில் மோட்டார் சரி செய்வதும் அவனுடைய வேலை. உயரமான உடல், மெதுவான பேச்சு. பெண்கள் பலருக்கும் அவனை பார்த்தாலே பிடிக்கும். ஆனால் முருகன் யாரிடமும் அதிகமாக பழக மாட்டான். ஒரு மாலை முத்தம்மாவின் வயலில் மோட்டார் வேலை செய்யாமல் நின்றது. அவள் பதற்றமாக முருகனை அழைத்தாள். முருகா, கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போடா, தண்ணி வரல என்று அவள் சொன்னாள். முருகன் சிரித்தபடி வயலுக்கு வந்தான். மாலை சூரியன் மறையும் நேரம். வயல் காற்று மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. மோட்டார் ரூம்புக்குள் இறங்கி வேலை பார்த்து கொண்டிருந்த முருகனை முத்தம்மா கவனமாக பார்த்தாள். அவன் வியர்வையில் நனைந்திருந்தான். காஃபி குடிப்பியா என்று அவள் கேட்டாள். வேண்டாம் அக்கா என்று அவன் சொன்னாலும் அவள் கட்டாயப்படுத்தி கொண்டு வந்தாள். அந்த நாளிலிருந்து இருவருக்கும் பேசும் பழக்கம் அதிகமானது. ஒவ்வொரு காலையும் முருகன் வயலுக்கு வந்து விடுவான். முத்தம்மா அவனுக்காக சாப்பாடு எடுத்து வருவாள். இருவரும் மரத்தடியில் அமர்ந்து சாப்பிடுவார்கள். கிராமத்திலேயே சிலர் இதை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். முத்தம்மாவுக்கு இப்போ வயசே தெரியல, முருகனும் அடிக்கடி அவளோட தான் இருக்கான். ஆனால் இருவரும் அதை பொருட்படுத்தவில்லை. ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. முருகன் மோட்டார் ரூம்புக்குள் நின்று கொண்டிருந்தான். மழையில் நனைந்தபடி முத்தம்மாவும் உள்ளே வந்தாள். அவளின் சேலை நனைந்து உடலோடு ஒட்டி கொண்டிருந்தது. முருகன் அவளை பார்த்ததும் பார்வையை திருப்பி கொண்டான். என்னடா, என்னை பார்த்தா பயமா என்று அவள் சிரித்தாள். அப்படி இல்ல அக்கா என்று அவன் தடுமாறினான். முத்தம்மா அருகே வந்து நின்றாள். எவ்வளவு நாளா தனியா இருக்கேன் தெரியுமா என்று மெதுவாக சொன்னாள். அந்த வார்த்தை முருகனின் மனசை மாற்றிவிட்டது. மழை சத்தத்துக்குள், மோட்டார் ரூம்பின் அமைதியில் இருவரின் மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமானது. முத்தம்மா அவன் கையை பிடித்தாள். நீ வந்ததுக்கு அப்புறம்தான் நான் சந்தோஷமாயிருக்கேன் என்றாள். முருகன் அவளை நேராக பார்த்தான். அவளின் கண்களில் ஆசையும் பாசமும் கலந்திருந்தது. அந்த இரவு வயல்காட்டின் நடுவே இருந்த அந்த சிறிய மோட்டாரும் இருவரின் வாழ்க்கையையும் மாற்றப்போகும் இடமாக மாறியது. அந்த மழை இரவுக்கு பிறகு முருகனும் முத்தம்மாவும் ஒருவரையொருவர் இன்னும் அதிகமாக நினைக்க ஆரம்பித்தார்கள். காலை எழுந்தவுடன் முத்தம்மா முதலில் வயலையே பார்க்க மாட்டாள். முருகன் வந்தாச்சா என்பதுதான் அவள் மனதில் ஓடும் முதல் கேள்வி. முருகனுக்கும் அதே நிலை. வேலை எதுவாக இருந்தாலும் மாலை நேரம் வந்துவிட்டால் முத்தம்மாவின் வயலுக்கே வந்துவிடுவான். ஒரு நாள் வயலில் நாற்று நடும் வேலை நடந்து கொண்டிருந்தது. முத்தம்மா சேலையை மடித்து வயலுக்குள் இறங்கி வேலை பார்த்து கொண்டிருந்தாள். முருகன் டிராக்டரை ஓரமாக நிறுத்தி அவளை பார்த்து கொண்டிருந்தான். என்னடா அப்படி பார்க்குற என்று அவள் சிரித்தாள். உன்னை பார்த்தா வயசே தெரியல என்றான் அவன். முத்தம்மா வெக்கப்பட்டு தலையை குனிந்தாள். அந்த நாளின் மாலை இருவரும் வயலின் நடுவே இருக்கும் பெரிய வேம்பு மரத்தடியில் அமர்ந்திருந்தார்கள். காற்று மெதுவாக வீசியது. தூரத்தில் தவளைகள் கத்தும் சத்தம். முருகா என்று மெதுவாக அழைத்தாள் முத்தம்மா. நீ எப்பவும் என்னை விட்டு போயிட மாட்டல்ல
முருகன் அவளின் கையை பிடித்தான். நீங்க தனியா இருக்கக்கூடாது முத்தம்மா, நான் இருக்கேன். அந்த வார்த்தையை கேட்டதும் முத்தம்மாவின் கண்களில் கண்ணீர் மிளிர்ந்தது. பல வருடங்களாக அவள் எதிர்பார்த்த பாசம் அது. அதற்கு பிறகு இருவரும் இன்னும் நெருக்கமானார்கள். முருகன் தினமும் வயல் வேலை முடிந்ததும் மோட்டார் ரூம்பில் அவளோடு நேரம் செலவிடுவான். சாப்பாடு கொண்டு வந்து சேர்ந்து சாப்பிடுவார்கள். பழைய கதைகள் பேசுவார்கள், சிரிப்பார்கள். ஆனால் கிராமத்தில் கிசுகிசு அதிகமானது. முத்தம்மா ரொம்ப மாறிட்டாளே, முருகன் தினமும் அவ வீட்டில் தான். ஒரு நாள் முத்தம்மாவின் அண்ணன் வந்து கோபமாக கேட்டான். ஊரெல்லாம் பேசுகிறாங்க, உனக்கு வெட்கமில்லையா? முத்தம்மா அமைதியாக நின்றாள். பிறகு தைரியமாக சொன்னாள், என் வாழ்க்கை முழுக்க நான் எல்லாருக்காகத்தான் வாழ்ந்தேன். இப்போ கொஞ்சம் எனக்காக வாழ்கிறேன். அந்த பதில் அனைவரையும் அமைதியாக்கிவிட்டது. சில நாட்களுக்கு பிறகு கிராம கோவிலில் திருவிழா நடந்தது. முத்தம்மா சிவப்பு சேலையில் அழகாக வந்திருந்தாள். முருகன் அவளை பார்த்து கண் எடுக்க முடியாமல் நின்றான். என்னடா என்று அவள் சிரித்தாள். நீ இப்படி சிரிச்சா நான் வேற எங்கேயும் போக மாட்டேன் என்றான். அந்த இரவு திருவிழா முடிந்தது. நில ஒளியில் வயல் பாதையில் இருவரும் நடந்து சென்றார்கள். காற்றில் நெற்பயிர் அசைந்தது. முத்தம்மா மெதுவாக முருகனின் தோளில் சாய்ந்தாள். என் வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷம் வரும் என்று நினைக்கல என்றாள். முருகன் சிரித்தான். இனிமேல் தினமும் சந்தோஷம்தான். வயல்காட்டின் நடுவே நில ஒளியில் இருவரின் காதலும் அமைதியாக மலர்ந்து கொண்டே இருந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.